நாங்க அதி, நீங்க அதியா? விஜய் மாமா உங்க படத்தை வரையும். விஜய் மாமா நாங்கள் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கோம். இப்போ அவங்க பிக்சரை பண்ணிகிட்டு இருக்கோம். தடை பண்ணியிருந்த லோயர் ஹையர் எக்ஸாமை மறுபடியும் கொண்டு வரணும். விஜய் மாமா செய்வீங்களா? வணக்கம், என் பேர் கிருஷ்ணகுமார். இது நம்ம ஹையர் ஃபைன் அகாடமி ஃபவுண்டர். ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு நம்ம சிஎம் சாருடைய ஃபோட்டோவை 76 அடி ஹைட்டில் 60 அடி வீதியில் நம்ம பெருசாக பண்ணியிருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, ஒரு 7 அகாடமி சேர்ந்து பண்ணியிருக்கோம். இது என்ன நோக்கம்னா, நம்ம ஹேர் லோவர் டெஸ்ட் இப்போ நமக்கு நடக்கலை, அதாவது இது 2017 கட் ஆகிட்டு இது நெக்ஸ்ட் லெவலில் நமக்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த கன்னியாகுமரி மாவட்டம் ட்ராயிங்கில் பெஸ்ட்டுன்னு காட்டுறது வேர்ல்டு லெவலில் கொண்டு வர ஒரு முயற்சி கண்டு தான் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு இந்த ஆர்பிஐ ஸ்கூல் மொத்த இந்த அகாடமி நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஹலோ, வணக்கம். நான் அஸ்வின், மாடர்ன் ஆர்ட்ஸ் அண்ட் டான்ஸ் ஸ்டுடியோ. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு உலக சாதனைக்கான முயற்சியை இங்கே பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன ஒரு 7 அகாடமி சேர்ந்து இந்த ஒர்க் பண்ணுறோம். சுமார் 150 பிள்ளைங்க இங்கே பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இதோட நோக்கம் என்னன்னா, எல்லா பிள்ளைங்களும் நல்லா கலைத்துறையில் நல்லா வளர்ந்து வரணும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க வீட்டிலேருந்து இப்போ சும்மா மொபைல் அப்படின்னு அந்த ஃபீல்டில் ரொம்ப வர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு உலக சாதனை பண்ணும்போது தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆக்டிவாகவும் மோட்டிவேஷனாகவும் எடுத்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு உலக சாதனை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சுமார் 7 அகாடமி சேர்ந்து இந்த முயற்சியை பண்ணுறோம். 7 அகாடமிலேருந்து 150 பிள்ளைங்களுக்கு மேலே இங்கே இன்னைக்கு இந்த பெயிண்டிங் பண்ணுறோம். யாரோட பெயிண்டிங்னா, நம்ம முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் சார் அவங்களோட பெயிண்டிங் தான். இன்னைக்கு எதனால் இந்த முயற்சி எடுக்கிறோன்னா, இன்னைக்கு கலைத்துறை ரொம்பவே கீழே போயிட்டு இருக்கு. எந்த ஒரு பிள்ளைங்களுக்கும் கலையோட இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே தெரியல. அந்த இம்பார்ட்டன்ஸை வெளி காமிக்கணும்னு சொல்லி தான் இந்த முயற்சி இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். சுமார் இந்த போர்டு 76 அடி ஹைட்டு, 50 அடி அகலம், அந்த அளவு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே காலையில 6 மணிலேருந்தே இங்கேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சு எல்லா பெயிண்டிங் முடிச்சு ஈவினிங் நாங்கள் டிஸ்பிளே இதை காமிப்போம். இந்த முயற்சி மெயினாக எதுக்குன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு அடுத்தடுத்த லெவலில் இந்த கலைத்துறையிலையும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு, அதனாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு முயற்சி தான். முன்னாடி லோயர் ஹையர் எக்ஸாம்ஸ் எல்லாமே தமிழ்நாடு அரசு வச்சிருந்தாங்க. இப்போ தற்காலிக தடை போட்டிருக்காங்க. அதை அரசு கருத்தில் கொண்டு அந்த எக்ஸாம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி இந்த சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ், இதே மாதிரி கலைத்துறையில் ஆர்வம் இருக்க மக்களையும் ஊக்குவிச்சு ஒரு கவர்மெண்ட் வேலையில எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம், நான் ராஜினிகாங்கிற
ஓவிய மாணவியோட அம்மா பேசுகிறேன். என்னுடைய பொண்ணு மாடர்ன் டிராயிங் அகாடமியில் கடந்த 3 வருஷமாக டிராயிங் கற்றுட்டு வர்றா. இந்த ஈவெண்ட், வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் பற்றி எங்கள் டிராயிங் மாஸ்டர் எங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குழந்தைங்களுடைய திறமைகளை ஊக்குவிக்கிறாங்க. பெரிய நிகழ்வு, 7 டிராயிங் அகாடமி சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணுறாங்கங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் அதில் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணி காலையில் வந்து பார்க்கும்போது 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் மேலே உள்ள குழந்தைங்க வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்க அவ்வளோ ஆர்வமாக இதில் கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய திறமைகள் அத்தனையும், அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி எல்லாமே இங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அம்மாவாக பெருமையாகவும் இருக்குது. ஆனால் எங்கள் குழந்தைங்களுடைய ஓவிய திறமைகள் வந்து இப்போ இந்த லெவலில் இவ்வளோ பண்ணுற பிள்ளைங்களுடைய ஓவிய திறமை 1 வருஷமோ 2 வருஷமோ மட்டும்தான் எங்களால் விட முடியும். ஏன்னா இதில் அதுக்கு அடுத்த கட்ட லெவல்னு பெரிய அளவில் எங்கள் குழந்தைங்களை எங்களால் ஃப்யூச்சரை எதிர்பார்த்து போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு படிப்பு சம்பந்தமாக போகும்போது தான் துறைகளில், பல துறைகளில் வேலைகளுக்கு அனுப்ப முடியக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ உள்ள நம்ம பிள்ளைங்க மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறிய கேள்விக்குறிதான். ஓவியத்துறையில பார்க்கும்போது கேள்விக்குறிதான். ஏன்னா இவர்களுக்கு ஓவிய ஆசிரியர்களுக்கான தேர்வு தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால துறையிலான வாய்ப்புகள் குறைவா இருக்கிற பட்சத்துல பிள்ளைங்க வந்து படிப்பு சம்பந்தமா தான் போக வேண்டியது இருக்கு. அவர்களுக்கு திறமைகள் தடைபடுற மாதிரி தெரியுது. இப்போ இருக்கிற முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேரண்டா, பெற்றோரா இந்த இடத்துல இந்த குழந்தைகள் சார்பில், இந்த மாணவர்கள் சார்பில், இங்க இருக்கிற 5 வயது குழந்தையோட சார்பில் கூட ஒரு கோரிக்கை நாங்க வைக்கிறோம். இந்த அரசு தேர்வை கொஞ்சம் நெறிப்படுத்தி இந்த பிள்ளைங்களுக்கான தேர்வு சரிப்படுத்தி கொடுக்குற பட்சத்துல இவர்களுடைய எதிர்காலம் ஒரு பெரிய நிலைமைக்கு போகும். இது எங்க பெற்றோர் சார்ந்த ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு காலையில இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது கூட இந்த பிள்ளைங்க எல்லாரும் விஜய் மாமா உங்களை நாங்க சந்தோஷமா வரைகிறோம்னு அவ்வளோ பெரிய ஆக்ரோஷத்தோட கரவொலி எழுப்பி இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ பெற்றோர் சார்பில் நம்ம தமிழக முதலமைச்சருக்கு இது ஒரு வேண்டுகோளா, ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். எங்க குழந்தைகளோட எதிர்காலம் ஓவியத்துறையில் உங்கள் கையில் இருக்கிறதுங்கிறத கொஞ்சம் எங்களுக்காக இதை செய்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. வணக்கம் மக்களே. என்னன்னா இன்னைக்கு நம்ம விஜய் அண்ணாவோட போட்டோவை இந்த 100க்கு மேல பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. வெயில் பார்க்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வரைகிறாங்க. இது ஒரு கின்னஸுக்காக மட்டும் இல்ல, ஓவியக்கலை வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாமே படின்னு படிப்புல மட்டுமே தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர மற்ற ஆக்டிவிட்டிஸ்ல அந்த அளவு கவனம் செலுத்தாத மாதிரி இருக்கு. முன்னாடி எல்லாம் நம்ம வந்து உட்காந்து படம் வரைகிறது ஒரு வேலையாவே பண்ணுவோம். இப்போ வந்து டிராயிங் பீரியட கடன் வாங்கி அதுல மேக்ஸ் நடத்துற அளவுக்கு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கு ரீசனும் நம்ம தான். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம படிப்பு எவ்வளவு முக்கியமோ அந்த அதர் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம கொடுக்கறது இல்ல. ஸோ சிஎம் சாரும் சரி, நம்ம ஊர செலிபிரிட்டிஸ், நம்ம ஊர எல்லா விஐபிஎஸும் சரி, கொஞ்சம் நம்ம ஊர் மக்களுக்கு வந்து, நம்ம ஊர் மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து டிராயிங் கலை, இந்த மாதிரி ஓவியங்கள், அந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். படிப்பு முக்கியம்தான், கண்டிப்பா படிப்பு முக்கியம்தான். அதுக்கு கூடவே இந்த மாதிரி டிராயிங்கும் கொடுக்கும்போது கொஞ்சம் கூட அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் ரிலாக்ஸா இருக்கும். இது டிராயிங்கிறது ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் மட்டும் இல்ல, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்குற ஒரு ரொம்ப மருந்தா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் இப்ப கொஞ்ச நேரம் உட்காந்து வரைஞ்சேன், எனக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஆனா படிக்கும் போது அப்படி இல்லை, உட்காந்து தூக்கம் வந்துடும் நமக்கு. ஸோ எல்லாருமே வந்து டிராயிங்க்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். விஜய் அண்ணாவும் இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு டிராயிங்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வரணும். ஏதாவது வேலை வாய்ப்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ் கொடுக்கலாம். தேங்க்ஸ். பழைய முன்னாடி மாதிரி இந்த டிராயிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தேர்வை கொண்டு வரலாம். விஜய் அண்ணா ஒரு நல்ல ஸ்டெப் எடுங்க. Good morning to everyone. And today you can see all are here, the small children are here, and in RPA there is a big event is happening. என்னன்னா நிறைய பிள்ளைங்களா சேர்ந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டோட ப்ரோக்ராம், டிராயிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் it's very happy to see all the children here. And இப்போ பார்த்தீங்கன்னா art it is an medium to transform the academic in an effective way. நம்ம ஒரு சொல்லி கொடுக்கறத, ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கறத வந்து ரொம்ப எஃபெக்டிவா பண்ணா they need an art. இப்போ சிபிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்கல்கேட்டிங் ஆர்ட் எஜுகேஷன், ஒரு ஆர்ட் எஜுகேஷன் வழியாக ஒரு சப்ஜெக்டை வந்து இன்டகிரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தே ஆர் ஆல்சோ இன்சிஸ்டிங் எஸ். அந்த வகையில் வந்து பிள்ளைங்க வந்து
those are good in art இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு there is a chance. Concentration will get improved and அவங்களோட அந்த ஸ்கில்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் வில் கெட் இம்ப்ரூவ். கொக்னிட்டிவ் ஸ்கில்லாக இருக்கட்டும், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குமே இந்த ஆர்ட் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து கீனாக அப்சர்வ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ தேர் அப்சர்வேஷன் ஸ்கில் வில் பி கெட்டிங் இம்ப்ரூவ். அது இல்லைன்னா அது இல்லாமல் அவங்களோட ஹேண்ட்ஸ் அண்ட் ஐ கோஆர்டினேஷன், அவங்க பார்த்து பார்த்து வரையும் போது அவங்களோட ஹேண்ட்ஸ் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து அங்கே இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், இது டிராயிங்னு மட்டும் இல்லை, டிராயிங், மியூசிக், டான்ஸ், எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் வில் பி ஹெல்பிங் தம் டு லேர்ன் மோர் இன்டு தேர் சப்ஜெக்ட். ரொம்ப ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக ஒரு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சு அவங்க படிக்கிறதுக்கு இந்த ஆர்ட் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன் தட் வே drawing also helps them a lot. அந்த drawingல ரொம்ப இதுவா இருக்க பிள்ளைங்க வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களோட இதை திங்கிங்கை வந்து they can express in various views. ஃப்ரீயா அவங்க வந்து அவங்களோட திங்கிங்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். so that it leads to creativity and they can solve the problems also through this. so அந்த கோர் சப்ஜெக்டான மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து அதை இம்ப்ரூவ் பண்றதுக்குமே என்ன இருக்கும்னா the art education is helping them. Thank you. வணக்கம். நாங்கள் வந்து சிவசிவ ஆர்ட் அகாடமி மதப்பங்கோட்டிலேருந்து வந்திருக்கோம். இந்த உலக சாதனை வந்து 127 மாணவர்களை கொண்டு 67 அடி ஹைட்டில் வந்து சிஎம்மோட உலக இந்த வரைபடத்தை வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து பிள்ளைங்க சாதனையாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இதன் நோக்கம் என்னன்னா, நம்முடைய இந்த பிள்ளைங்க அகாடமியில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அகாடமியிலேயே 50 பிள்ளைங்களுக்கு மேலே படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். ஆனால் வந்து அரசு வந்து இந்த சர்டிஃபிகேட் அந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வந்து நடத்துறத ஹை அண்ட் லோயர் எக்ஸாம் நடத்துறத வந்து தடை பண்ணி வச்சிருக்கு. அதை வந்து அரசு வந்து முன் வந்து அந்த எக்ஸாமை வந்து திருப்பி நடத்தி இந்த அகாடமியில படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும். இந்த விஷயங்களை வந்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லதான் இந்த உலக வேர்ல்ட் ரெக்கார்டை இந்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அரசு கண்டிப்பா வந்து இந்த மாணவர்களுடைய ஃபியூச்சர் எல்லாருக்கும் வந்து காலேஜில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காது. அந்தந்த மாணவர்கள் அவருடைய திறமைகளை வந்து பக்கத்தில் இருக்க அந்த அகாடமி வழியாக தான் அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்த முடியும். ஆகையால் அந்த அரசு வந்து அந்த மாணவர்களுக்கு உரிய சான்றிதழ்களை வழங்கி வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அதை அரசு கண்டிப்பாக ஏற்க வேண்டும் என்று அகாடமி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து திரு கிருஷ்ணகுமார் கைரா ஆர்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி மூலமாக அவர்களுடன் இணைந்து 7 அகாடமிகள் இணைந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மாணவர்களும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமாக இந்த ரெக்கார்டில் கலந்து கொண்டு அவர்களுடைய திறமையை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹாய், என்னோட நேம் ரெஜிதா. நான் மேஜிக்கல் டிராயிங் அகாடமி வச்சிருக்கோம். நாம இன்னைக்கு உலக சாதனை வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா 76 ஃபீட்ல நம்ம சிஎம் தளபதி விஜய் அண்ணாவை வந்து அவங்களோட ஃபேஸை பெயிண்டிங்கா பண்ண போறோம். இது எதுக்காக நம்ம இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம டிராயிங் ஆர்டிஸ்ட், ஏன்னா ஓவிய கலைகள்ல நம்ம கலைகள்ல வந்து ஓவிய கலைகள் இருக்கு. அதை வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னும் ஓவிய கலை இன்னும் இருக்கணும். ஏன்னா எல்லார்கிட்டையும் டேலண்ட் இருக்கு, பட் எங்க போய் பண்றது, என்ன பெனிஃபிட், இது பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதனால கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் எடுத்து டிராயிங்காக எக்ஸாம் வைக்கிறது, தென் ஜாபுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர்ஸ் வந்து ஆர்ட் டீச்சர்ஸை வேலைக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி ஸ்டெப்பு கொண்டு வந்தீங்கன்னா நம்ம படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா ரொம்ப பிள்ளைங்க ஆர்வமா இருக்காங்க, இதுல வந்து இன்வால்வ் ஆகி இருக்காங்க. பட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அதுக்காக தான் அதை இன்னும் ஓவிய கலை இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகணும் தான் இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம். நம்ம 7 அகாடமி, 7ல இன்னும் அகாடமியும் இன்னும் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, எல்லாமே சேர்ந்து பண்றோம். அது ஹைரா ஃபைனான்ஸ் அகாடமி, மேஜிக்கல் டிராயிங் அகாடமி, சம்திங் இந்த மாதிரி வருது. நம்ம கிருஷ்ணகுமார் சார் அவங்க தலைமையில பண்ணி
பண்ணிட்டு இருக்கோம் இது. தென் இது பண்ற பிளேஸ் வந்து ஆர்பிஎஸ் சென்ட்ரல் ஸ்கூல் அவங்களுக்கு எல்லாமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம், எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஹையர் லோவர் எக்ஸாம் போட்டு எக்ஸாம் போட தான் ஆல்ரெடி படிச்சவங்க வேலையில ஏறுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த ஓவிய கலையில டிராயிங் படிக்கணும் அப்படின்னு இன்வால்வ் ஆகி வருவாங்க. அதனால மேக்சிமம் எக்ஸாம் போட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த ஓவிய கலைக்கு கண்டிப்பா சப்போர்ட் வேணும். ஏன்னா பிள்ளைங்க ஒவ்வொரு ஸ்கில்ல ஒவ்வொரு டேலண்ட்ல ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த ஒரு நீங்க ஓவிய கலையை பத்தி சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ரொம்ப நிறைய பிள்ளைங்க ஓவிய கலையில இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அதனால எக்ஸாம் வந்து கண்டிப்பா வச்சு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணுங்க சார். என்னோட நேம் வந்து ஆஷா ராஜ். நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். இந்த ஓவியத்தில் உள்ள ஆர்வத்தினால இந்த ஓவியம் படித்து 2 அகாடமியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எஸ்கே அகாடமி, வி கிருஷ் ஆர்ட் அகாடமின்னு 2 அகாடமியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பயின்றுட்டு இருக்காங்க என்கிட்ட இப்போ ஓவியம். இன்னைக்கு வந்து ஒரு கின்ன சாதனை வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது வந்துட்டு மாணவர்களோட நலனை ஊக்குவிக்கும் விதமாக பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணகுமார் சாரோட தலைமையில பண்ணிட்டு இருக்கோம். இன்னியும் இந்த கலை ஊக்குவிக்கணும்னா பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு மாமுட்டு கடை, ஆர்பிஐ சென்ட்ரல் ஸ்கூல் மாமுட்டு கடையில பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி மாவட்டத்துல பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணிட்டு இருக்கோம். இன்னையும் அந்த கலை ஊக்குவிக்கும் விதமாக லோவர் ஹையர் எக்ஸாம் வந்துட்டு தடை பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் மாணவர்களோட திறமையை ஊக்குவிச்சு அவங்களோட இந்த கலை வந்து மீண்டும் வந்து நல்லா வந்து முன்னேறி வரணும். அதனால இந்த எக்ஸாமை மீண்டும் கொண்டு வரணும் என்று முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறேன். 76 அடி ஹைட்லயும் 60 அடி அகலத்திலையும் பண்ணிட்டு இருக்கோம் சார். நாளைக்கு வந்து டிஸ்பிளே ஆயிரும் சார். நாளைக்கு ஆகஸ்ட் 15. என் பேர் மோனிகா. அன்னை ஆர்ட் அகாடமி பிளாங்காலையில இருந்து நாங்க வரோம். 40+ ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இருக்காங்க. இப்போ குமார் சாரோட தலைமையில சிஎம் சாரோட வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவெண்ட் 76 அடி உயரத்துல நாங்க ஆர்பிஐ சென்ட்ரல் ஸ்கூல் மாமுட்டு கடையில பண்றோம். இது வந்துட்டு சிஎம் சாரோட கவனத்திற்கு கொண்டு செல்றதுக்கு. எதுக்கு அப்படின்னா இந்த கின்னஸ் ரெக்கார்டு வந்துட்டு குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறதுக்கும் முன்னால வந்துட்டு லோயர் ஹையர் எக்ஸாம் எல்லாம் நடந்துட்டு இருந்து அதெல்லாம் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை முன்ன மாதிரியே இந்த லோயர் ஹையர் எக்ஸாம் எல்லாம் நடத்துறதுக்கும் அப்பதான் குழந்தைங்களையும் பேரண்ட்ஸ் வில்லிங்கோட விடுவாங்க. அது வந்துட்டு இந்த பாரம்பரியமா இந்த கலைகள் வந்து நமக்கு அழிஞ்சிட்டு இருக்கிறதுனால திருப்பியும் இந்த கலைகளை வந்து நம்ம முன்னே எடுத்து செல்றதுக்கும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் பண்றோம். வணக்கம். ஹைரா ஃபைன் அகாடமி, அதை தொடர்ந்து 6 அகாடமி மாணவர்கள் மற்றும் ஆர்பிஏ சென்ட்ரல் ஸ்கூல் இணைந்து நடத்தக்கூடிய ஓவிய கலைஞர்களால் நடத்தப்படுகின்ற நம்மளது தமிழக முதல்வர்களுடைய படத்தை, திருவுருவ படத்தை 16x76க்கு 60 என்ற சைஸிலே ஒரு உலக சாதனை முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உலக சாதனை முயற்சி எதற்காக என்றால், இந்த சமூகத்திலேயே ஓவியம் மற்றும் கலைகளுக்கு எந்த அரசு சார்பிலே எந்த ஒரு ஊக்குவித்தலும் இல்லாத காரணத்தால் இந்த கலையை வளர்த்த வேண்டும், கலைஞர்களை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த எண்ணம் தமிழக இப்போதைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் மற்றும் இந்த கலைகளுக்கு எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஓவிய கலையாக இருந்தாலும் சரி, நாட்டிய கலைகளாக இருந்தாலும் இந்த கலைகளுக்கு தன் மாணவர்களை, குழந்தைகளை, பெற்றோர்கள் அந்த பயிற்சிக்கு அளிக்க அவங்களை விட வேண்டும் என்றும், அதற்காகவே ஒரு அனைத்து தரப்பிலும் ஒரு விழிப்புணர்வுக்காகவே மட்டுமே இந்த உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த உலக சாதனை நிகழ்ச்சிக்கு அத்தனை ஊரில் பெரியவர்கள் எல்லாமே இங்கே நல்லா சப்போர்ட் பண்ணி நல்ல அகாடமி நிறுவனம் எல்லாமே அமைப்பை பண்ணிட்டு இருக்காங்க. இதை
அனைத்து அதாவது எல்லா பேரண்ட்ஸும் இந்த பிள்ளைகளை இந்த கலை சார்ந்த துறைக்கு அனுப்பி பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எந்த ஒரு தீய சக்திக்கும் போகாமல் நல்ல ஒரு எண்ணத்தோடு நல்ல ஒரு சமுதாயத்தில் சிறந்த ஒரு மாணவனாக வளர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு அரசு சார்பில் நல்ல ஒரு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ அரசு வந்து இந்த ஓவியருக்கான எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து லோயர் ஹையர் அந்த எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமை வந்து இப்போ நடத்தி வச்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நீங்க கேட்டது முக்கியமான ஒரு கேள்வி. என்னன்னா இது வந்து பல வருஷம்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆவரேஜ் அதுல ஏகப்பட்ட அவங்க அந்த ஃப்ரீ அண்ட் ஹையர் எழுதக்கூடிய தகுதி உள்ள ஆட்கள் நிறைய பேர் இங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த வாய்ப்பை அரசாங்கம் வந்து தடைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு உடனடியாக இந்த அரசு இவங்களுக்கு ஆன அந்த டெஸ்டை உடனடியாக நடைமுறைப்படுத்தி அதில் நிறைய ஆட்களுக்கு அந்த டெஸ்ட் ஹையர் எழுதக்கூடிய வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என் மகன் வந்து கிருஷ்ணமார் சாரோட ஹேர் அகாடமியில் வந்து அவள் டிராயிங் படித்து இன்னைக்கு வந்து முதல்வரோட படத்தை வந்து இன்னைக்கு வரைஞ்சிட்டு இருக்காங்க கிண்ண சாதனைக்காக. அப்போ காலையிலே 6 மணிக்கு வந்து இன்னைக்கு அந்த படத்தை நிறைய பிள்ளைகள் வந்து வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்னட்டு அந்த பிள்ளைகள் வந்து காலையிலே 6 மணிக்கே வந்து இந்த வெயிலுன்னும் பாராமல் மிக அழகாக ட்ரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் மகளும் அப்படிதான் ரொம்ப நாளாக படித்து தான் இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் அவரோட படத்தை வந்து மிக சிறப்பாக கிண்ண சாதனைக்காகவும் US வேர்ல்டு ரெக்கார்டுக்காகவும் வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு வந்து முன்னால் வந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஒரு முன்னால் உள்ள ஆட்சியாளர்கள் காலத்தில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து டிராயிங் வந்து ரொம்ப ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. வெளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் எக்ஸாம் வச்சு கவர்மெண்ட் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. அதனால நிறைய பேர் அழகாக படித்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்த கலை வந்து இந்த டிராயிங் கலை வந்து நிறைய மக்கள் வந்து வரையில்லை. அது வந்து ஒரு அழிஞ்சிட்டு இருக்குது. மிகப்பெரிய கலைஞர்கள்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் ஓவியர்கள் மிக சிறப்பாக ஓவியங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே மிக சிறந்த ஓவியர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ அந்த கலைகள் அழிஞ்சிட்டு இருக்கு. அதுக்காக தமிழக முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக இதுக்கு நடவடிக்கை எடுத்து பள்ளிக்கூடத்திலையும் அதுமாதிரி தமிழ்நாடு அரசு அந்த ஒரு எக்ஸாம் வச்சு இந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள சான்றிதழ் கொடுத்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஆசிரியர்கள் நியமனம் செய்து அந்த கலையை வளர்க்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். Halamati Habibu, Halamati Habibandale, Halamati Habibu, Halamati Habibanda, Halamati Habibu, Halamati Habibandale, Halamati Habibu, Halamati Habibu. Habibi, come to Dubai.
வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வர செப்டம்பர் 27 நம்ம அழகிய மண்டபத்துல ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் நடக்க போகுது. என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? பாருங்க மக்களே, நமக்கு RSA ஃபிளாஷ் மீடியான்னு ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், பிளாகர்ஸ், டேலண்ட் எக்ஸிபிட்டர்ஸ், டான்ஸ், மியூசிக் அப்படின்னு நிறைய விதத்துல இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்கோம். அவங்கள எல்லாமே ஒரு அவார்ட் கொடுத்து ஹானர் பண்ண போறாங்க. உங்க டேலண்ட நீங்க வந்து ஷோகேஸ் பண்ணி எக்ஸிபிட் பண்ணி சக்சீட் பண்ணுங்க. ஆமா காய்ஸ், இந்த வீடியோக்கு வந்து நீங்க எல்லாமே பார்க்கலாம். என்ன வேணா நீங்க பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணுங்க. கீழே கொடுத்திருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆகஸ்ட் 30 வரைக்கும் காய்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். புக் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நவ் அண்ட் ஷோகேஸ் யுவர் டேலண்ட்ஸ். தேங்க்யூ. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.